ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இழையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த LJV சேனல் மூலமாக இந்த வாழ வைக்கும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த LJV சேனல் மூலமாய் ஒளிபரப்பப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனி என் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, என் வாழ்க்கை முடிந்தது, இது என்னுடைய தலையெழுத்து என்று சொல்லி ஒருவேளை வாழ்க்கையினுடைய முடிவுக்கு நான் வந்துவிட்டேன், அல்லது மரணத்தினுடைய விளிம்பிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால், இந்த வாழ வைக்கும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ளுகிற பொழுது, இந்த வாழ வைக்கும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் வருகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் இந்த உலகத்தில் உங்களை வாழ வைப்பார். வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகரை வாழ வைக்கிறவர்களாய் மாற்றுகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் அநேக பேர் அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைத்தவர்களை எல்லாம் தேவன் வாழ வைத்தார். வாழ வைத்தது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு தேவன் அநேகரை வாழ வைக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருந்தார். ஆதலால் என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை நாம் தியானிப்போம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வேத வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை தொடர்ந்து பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு 25வது வேத வசனம். வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இந்த இடத்துல இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு, அவர் உதவி செய்து உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார். ஒருவேளை இந்த உலகம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான், அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான், அல்லது கணவன் மனைவியாகட்டும், மனைவி கணவனாகட்டும், பெற்றோர் பிள்ளைகளாகட்டும், அல்லது வேலைக்காரர்கள் எஜமான்கள் ஆகட்டும், ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்ய முடியும். ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நம்மளோடு கூட வருகிறவராயிருப்பார், நம்மளுக்கு எல்லாவற்றிலுமே உதவி செய்கிறவராயிருப்பார். ஆனால் நம்மளுக்கு கடைசி பரியந்தமும் வரைக்கும் நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு தேவன் இருப்பார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு அதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உதவியற்ற நிலையிலே யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு இந்த காரியத்திலே உதவி செய்வார்கள், அல்லது யார் எனக்கு இந்த காரியத்தில் கூட வருவார்கள், யார் எனக்கு இந்த காரியத்தில் ஒத்தாசையா இருப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கினவர்களா, இந்த கடன் பிரச்சனையில யார் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த வியாதியின் நடுவில் யார் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த பிரச்சனையின் நடுவில், இந்த ஏமாற்றப்பட்ட இந்த நடுவில், ஒருவேளை இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒருவேளை உதவியற்ற நிலையிலே வனாந்தரத்திலே நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உதவி
செய்கிற தேவனாகிய கர்த்தர், உதவி செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆகார் என்கிற ஒரு ஸ்திரீ வனாந்தரத்தில் அவள் தனித்தவளாய் அழுது கொண்டிருக்கிறாள். அதாவது தன்னுடைய பிள்ளை சாக போகிறது என்பதை அறிந்து, ஐயோ என் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி வனாந்தரத்தில் அவள் தனித்தவளாய் அழுது கொண்டிருக்கிறாள். அந்த வனாந்தரத்துல யாருமே அவளோடு கூட இல்லை, அல்லது அந்த வனாந்தரத்தில் அவளுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு யாருமே இல்லை, அவளுடைய அழுகுரலை கேட்கிறதுக்கு யாருமே இல்லை. தனித்தவளாய் உதவியற்ற நிலையில அந்த ஆகார் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி உதவியற்ற நிலையில இருந்து கொண்டு அவள் அழுது கொண்டிருக்கிற பொழுது அவளுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, தேவன் உன் சத்தத்தை கேட்டார், தேவன் உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது, நான் இருக்கிறேன் ஆகாரே, நீ பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லிவிட்டு தேவன் போய்விடவில்லை. அந்த இடத்துல ஆகாருக்கு என்ன தேவை? ஐயோ என் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் செத்துக் கொண்டிருக்கிறதே என்று நினைத்த பொழுது அந்த ஆகாருக்காக தேவன் வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றையை உண்டு பண்ணி அந்த பிள்ளையை வாழ வைத்தார். அந்த பிள்ளையை வாழ வைத்தது மாத்திரமல்ல, ஆகாரையும் வாழ வைத்தார். ஆகாரை வாழ வைத்தது மாத்திரமல்ல, எந்த வனாந்தரத்திலே என் பிள்ளை செத்து போகும் என்று சொல்லி ஆகார் நினைத்தாலோ அதே வனாந்தரத்திலே அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிந்தது என்று, சந்ததி பிறந்தது என்று வேதத்தில் அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். என் அன்பு சகோதரனே, ஒருவேளை என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்களும் வனாந்தரத்திலே தனித்தவர்களாய், ஒருவேளை யாரு எனக்கு உதவி செய்ய முடியல, யார் என் சத்தத்தை கேட்பார்கள், இந்த தனித்து நான் அழுது கொண்டிருக்கிறேனே, இந்த அறைகளிலே வெகு நாளா நான் அழுது கொண்டிருக்கிறேனே, தேவனை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேனே, ஒருவேளை எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனி உனக்கு நல்ல எபினேசராய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எபினேசர் என்றால் இம்மட்டு உதவி செய்த தேவன் இனியும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இனி தேவன் உங்களுக்கு எபினேசராய் அவருடைய வல்லமையை இனி உங்களிடத்துல காண்பிக்க போகிறார். ஆதலால் சகோதரனே, சகோதரியே, தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற பொழுது, அல்லது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சத்தத்தை நீங்கள் கேட்கிற பொழுது, நிச்சயமாலுமே தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளை வியாதியாய் இருக்கிறார், அல்லது அந்த பிள்ளை பிசாசின் பிடியினாலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் என்ன செய்யறான்? இயேசு கிட்ட வந்து சொல்றான், என் பிள்ளை இப்படி கொடிய அவதியா இருக்கிறா, என் பிள்ளைக்கு நீர் உதவி செய்யும், என் பிள்ளைக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி என்ன செய்யறானா? இயேசு கிட்ட வந்து கேட்கிறான். ஆனா ஏசப்பா அவருடைய சத்தத்தை கேட்கவே இல்லை. தொடர்ந்து அவ போய்கொண்டே இருக்கிறார். ஏசப்பா போய்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது சீசர்கள் சொல்றாங்க, இவன் நம்மை தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யும் என்று சொல்லி சொன்ன பொழுது ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நான் அனுப்பப்பட்டேனே அன்றி வேற ஒருவருக்கு நான் அனுப்பப்படலை. ஏன்னா இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ என்றால் சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. கானானியர்கள் கர்த்தராலே சபிக்கப்பட்டவள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கானானிய ஸ்திரீ, அதாவது இவள் அந்த தேசத்து, அதாவது சபிக்கப்பட்ட தேசத்துல இருந்த இந்த ஸ்திரீ தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்கிறா. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறா, எனக்கு உதவி செய்யும், என் பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் அந்த இடத்துலதான் ஏசப்பா சொல்றாரு, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே அனுப்பப்பட்டேனே அன்றி நான் வேற யாருக்கும் அனுப்பப்படல. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்ல என்று சொன்ன பொழுது அவள் தொடர்ந்து என்ன செய்யறான்? இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுதுதான் ஏசப்பா என்ன செய்யறாரா? அவளுக்கு என்ன செய்யறாரா? உதவி செய்யறா. அவள் கேட்கிறா, எனக்கு இன்னும் உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது ஏசப்பா அந்த இடத்துல அவளுக்கு உதவி செய்கிறார். அந்த நேரத்தில் அந்த பிள்ளை சுகமானது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது இவள் கேட்கிறா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். என் அன்பு சகோதரனை திரும்பவும் சொல்லுகிறேன், உதவியற்ற நிலையில இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் அவர் உதவி செய்யறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனெனில் அவருடைய நாமமே எபினேசர் என்று அர்த்தம். எபினேசர் என்றால் இம்மட்டு உதவி செய்தவர் என்று அர்த்தம். அப்ப இம்மட்டு உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனெனில் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் எப்படியோ தத்தி போராடி தவழ்ந்து எழுந்து நிமிர்ந்து எப்படியோ போராடி இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். இந்த மாதத்துல நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது போல இருக்கிறோம். இந்த மாதத்துல அநேக காரியங்களுக்காய் தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கிறவங்களா இருக்கிறோம். இனி அடுத்து 2022 எனக்கு
எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய கலக்கத்தோடு வேதனையோடு, ஐயோ இந்த வருஷம் இப்படியே முடிஞ்சிருச்சு, 2022 என் வாழ்க்கையில எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், என் வேலைக்கு நான் என்ன செய்வேன், என் பிசினஸ்க்கு என்ன செய்வேன், ஒருவேளை வீட்டு காரியத்துக்கு என்ன செய்வேன், ஒருவேளை கார் லோனை நான் எப்படி கட்டுவேன் எப்படின்னு சொல்லி, ஒருவேளை என் வியாதியினுடைய மருத்துவ செலவுக்கு நான் என்ன செய்வேன், ஐயோ என் சரீரத்துல இவ்வளவு வியாதிகள் இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு ஏக்கத்தோடு வேதனையோடு கூட நீங்க இருக்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நல்ல எபினேசராய் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கானானிய ஸ்திரியான அந்த சபிக்கப்பட்ட தேசத்துல இருந்து வந்த அந்த கானானிய ஸ்திரிக்கே தேவன் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்ப இயேசு கிறிஸ்துவாய் அறிந்து கொண்டீர்களோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்பவே தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அநேகர் மரித்த நிலையில இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கை ஒரு வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம், அதாவது சிங்கங்களுக்கு நடுவுல கரடிகளுக்கு நடுவுல அவன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அந்த நடுவிலும் கூட தன்னுடைய ஆடுகளை அவன் காப்பாற்றிக் கொண்டிருந்த அநேக நேரத்துல கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தாரா? வேதத்துல வாசிக்கிற பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 40வது வேத வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 40வது வேத வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அதாவது தாவீது தன்னுடைய அனுபவத்துல சொல்றார். ஏன்னா தாவீது நிறைய இக்கட்டுகளுக்குள் இருந்தாரு, தாவீது அநேக இக்கட்டுகளுக்குள் இருந்தாரு. ஒரு பக்கம் பார்த்தா மனிதர்கள் அவனுக்கு விரோதமா எழும்புறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா காட்டு மிராண்டிகள் ஒரு பக்கம் எழும்புறாங்க, சிங்கங்கள் கரடிகள் புலிகள் அவனுக்கு விரோதமாய் எழும்புது, ஒரு பக்கம் பெலிஸ்தீனான அதாவது பெலிஸ்தீனாகிய கோலியாத் விரோதமாய் எழும்பி வரா, அவனுடைய குடும்பத்தார்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வராங்க, நிறைய மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வராங்க, பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வராங்க. அந்த வனாந்தரத்திலும் இக்கட்டிலும் வேதனையிலும் தவிப்பிலும் சஞ்சலத்திலும் அவன் இருந்து கொண்டு தவிப்பு சஞ்சலத்தையே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரனை தப்புவிப்பார், நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என்னை தப்புவித்த தேவன் உங்களையும் தப்புவிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்றார். ஏன்னா அநேக தனிமைப்படுத்தப்பட்ட நேரங்களிலே தேவாதி தேவனை தாவீதுக்கு உதவி செய்தார். ஆடுகளுக்கு பின்பாய் அழைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் அரசனாக மாற்றினாரே, ஏனெனில் தாவீதுக்கு கர்த்தர் அநேக விதத்துல உதவி செய்தார், அநேக விதத்துல உதவி செய்தார். ஆதலால் தான் அவர் சொல்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவிப்பார், நிச்சயமாய் துன்மார்க்குடைய கைகளுக்கு தேவன் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்றார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகளுக்கு விரோதமாக, ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களா, ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி கொண்டிருக்கிறார்களா, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்மா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் அருகாமையில தான் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது, ஏனெனில் உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை முன்குறித்த தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அல்லது எந்த இக்கட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அல்லது எந்த தேவைகளுக்கு நடுவில் இருந்தாலும் சரி, இந்த கானானிய ஸ்திரியை போல நீங்கள் அவரிடத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே ஆண்டவரே இந்த சூழ்நிலையில என்ன செய்வதென்று தெரியல, எனக்கு உதவி செய்யும். வேதத்துல வாசிக்கிற பொழுது யோசபாத் என்கிற ஒரு மனுஷன், யோசபாத்துக்கு விரோதமாக, யோசபாத்தும் யூதகட ஜனங்களுக்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தார் என்ற 3 தேசத்து ராஜாக்கள் இந்த யோசபாத்துக்கும் யூதகுல ஜனங்களுக்கு விரோதமாக வந்தார்களா? அதாவது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். அப்படி விரோதமாய் வந்த பொழுது யோசபாத் ஒரு ராஜாதான், யோசபாத் ஒரு ராஜாதான். அவன் என்ன செய்யறான, தேசம் அனைத்து உபவாசம் கூறுவிக்கிறான், சகல ஜனங்களும் உபவாசம் பண்ணி சகாயம் தேட, உதவி, சகாயம் என்றால் உதவி, உதவியை தேட தேவனிடத்தில் வருகிறாங்க. அப்படி தேவனிடத்துல வந்து அவங்க உதவி கேட்கிறாங்க. உதவி கேட்டுட்டு ராஜா சொல்றாரு, ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு, 2 நாளாகமத்தின் புஸ்தகம்
20ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 12 பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ராஜா சொல்றாரு பாருங்க. ராஜா சொல்றாரு, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில நீங்க எங்களுக்கு உதவி செய்ய. ஒரு ராஜா கேட்கிறார், இந்த சூழ்நிலையில எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஏராளமான ஜனங்க எங்களுக்கு விரோதமாய் வந்துட்டாங்க. இந்த ஏராளமான ஜாதிகள் எங்களுக்கு விரோதமாய் வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது, அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது கர்த்தர் இறங்கி அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த 3 தேசத்தார்களுக்கு நடுவில் அவர்களுக்குள்ளேயே கர்த்தர் என்ன செஞ்சாரா? பகையை எழுப்பினார். விரோதத்தை அவர்களுக்குள்ளேயே எழுப்பி அவர்களே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை மனிதர்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா? தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரா? அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்துல நிறைய பேர சொல்ல முடியும். ஆகாருக்கு கர்த்தர் உதவி செய்தார். அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது அன்னாள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அன்னாளுக்கு உதவி செய்தாரா? வேதத்துல வாசிக்கிறோம். எலியா என்கிற ஒரு மனுஷன் ஒரு ஏசபேல ஒரு பெண்ணிற்கு பயந்து சூறை செடியில போய் படுத்துட்டு சொல்றான், அவளாக ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துருங்க, என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல, நான் செத்து போகிறாண்டுவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளாண்டுவரேன்னு சொல்லி சூறை செடியில போய் படுத்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அந்த இடத்துல வாசிக்கிறோம், எலியாவுக்கு கர்த்தர் உதவி செய்தாரா? சாக வேண்டும் என்று இருந்த அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தாரா? இப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். தற்கொலைக்கு நேராக போகிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் ஜெபத்திற்கு வருகிற அநேகர் சொல்லுவாங்க. ஒரு சகோதரி ஒரு நாள் என்னுடைய கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட்டத்துல கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை விசுவாசிச்சிட்டாங்க. விசுவாசி கடைசியில என்ற தனி ஜெபத்திற்கு வந்த பொழுது அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. என் வாழ்க்கையில அவ வாலிப பிள்ளை, கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 25 வயது இருக்கும். அந்த மக சொன்னா, நான் சூசைடு பண்ணிக்கொள்ள வேண்டும், அதாவது நான் இன்னைக்கு தற்கொலை, எப்படியாவது இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்ளணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்த பொழுதுதான் என் பக்கத்து வீட்டுக்காரக்கா உங்களுடைய கூட்டத்தை குறித்து அறிமுகப்படுத்தி இந்த ஒரு கூட்டத்திற்கு வா என்று சொல்லி என்னை கூப்பிட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் நான் தற்கொலை எண்ணத்தோடு தான், என் தற்கொலை தான் என் வாழ்க்கையில முடிவு அப்படின்னு நினைச்சுதான் இந்த கூட்டத்துல வந்து அமர்ந்திருந்தேன். ஆனால் தேவன் உங்கள் மூலமாய் பேசின வார்த்தைகள் என்னை அதிகமாய் திடப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்குள் வந்திருக்கிறது என்று அந்த சகோதரி சொன்னார்கள். இப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். ஏன்னா தற்கொலை தான் முடிவுன்னு நினைத்து கொண்டிருக்கிற அநேக பேருக்கு ஏசப்பா உதவி செஞ்சிருக்கிறாருமா. என் அன்பு சகோதரியே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட தற்கொலை தான் முடிவு, இனிமேல் இது வாழவே முடியாது, அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியவே வர முடியாது, இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகமே கிடைக்காது, இந்த வியாதி தான் எனக்கு, இந்த வியாதியிலிருந்து விடுதலை இல்லாதபடினால தற்கொலை தான் எனக்கு முடிவுன்னு சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்துதான்மா சொல்றாரு. உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். ஒரு சகோதரி தற்கொலை செய்து கொண்டாங்க. அப்ப ஏன் அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்கன்னு கேட்ட பொழுது அவங்க எழுதி வைத்திருந்த ஒரு கடிதத்துல ஒரு வார்த்தை இருந்ததா, அதாவது என் கணவர் வியாதியினால் மரித்து போய்விட்டார், என் கணவர் வியாதியினால மரித்து போய்விட்டார், என் கணவன் இல்லாத உலகத்துல இனி என்னால வாழ முடியாது, அதனால் நானும் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று அந்த சகோதரி தற்கொலை செய்து கொண்டார்களா? என் அன்பு சகோதரனை நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மனுஷ உறவு பாதி வரைக்கும் தாமா, ஆனா தேவனுடைய உறவு கடைசி வரைக்கும் நடத்துகிறதுக்கு அவர் உங்களுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் தயவு செய்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உதவி செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படித்தான் இந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, அவருடைய மகள் என்ன செய்த, பிசாசின் பிடியினாலே மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாளா, பிசாசின் பிடியினால மிகவும் அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுதுதான் ஏசப்பாவை குறிச்சு என்ன செய்யறான், அவ கேள்விப்படுறான். ஏசப்பாவை குறிச்சு கேள்விப்பட்டுட்டு ஏசப்பாவை கூப்பிட்டு
கூப்பிட்டுட்டே வரான், ஏசப்பாவை கூப்பிட்டுட்டே வரான். ஆனா ஏசப்பா இந்த இடத்துல கண்டுக்கவே இல்லை. ஏன்னாக்கா இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் நான் வந்தேன், இந்த ஜனங்கள்லாம் வேண்டாம், இந்த காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நான் அனுப்பப்பட்டேன், இவங்க கானானியர், அதாவது சபிக்கப்பட்ட ஜனங்க, இந்த ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்ங்கிற அர்த்தமாகத்தான் என்ன செய்யறாரு, என்ன சொல்றாருன்னா இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றே மற்றபடி அல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த சீசர்கள் சொல்றாங்க பாருங்க ஒரு வார்த்தை, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவ ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ பாருங்க, இவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு இருக்கிறா. அப்படி வேதனைப்பட்டு இருக்கிற பொழுதுதான் வந்து கூப்பிடுறான், ஏசப்பா கண்டுக்கல. ஆனா சீசர்கள் சொல்றாங்க இவளை தொடர்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவள் தொடர்ந்து கூப்பிடுறான். ஏசப்பா என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியும், ஏசப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியும், ஏசப்பா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, அது ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு எனக்கு தெரியும். ஆனாலும் என்ன செய்றா, தொடர்ந்து கூப்பிடுறான், தொடர்ந்து கூப்பிடுறான், தொடர்ந்து கூப்பிடுறான். எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி இவள் தொடர்ந்து கூப்பிடுகிறா. ஒருவேளை நீங்க ஒரு நாள்ல கூப்பிட்டுட்டு 2 நாள்ல கூப்பிட்டுட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லி நின்றாதீங்கம்மா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு, நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வாரு. எனக்கு வேதத்தோட சம்பவம் ரொம்ப பிடிக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பர்திமே என்கிற குருடன் 49ஆம் அதிகாரத்துல 49ஆவது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது பர்திமேங்கிற குருடன் என்ன செய்யறானா, இயேசுவை தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். இயேசுவை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தொடர்ந்து கூப்பிட்டானா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வேதத்துல வாசிக்கிற பொழுது 47ல கூப்பிட தொடங்கினான்னு இருக்கோ, 48ல அதிகமாய் கூப்பிட்டான்னு இருக்கோ, 49ல இயேசு நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனும் எரிகோல தான் இருக்கிறான், இவனும் சபிக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கிறான். அதனாலதான் அவன் இறக்கத்தை கேட்கிறான், கூப்பிடுறான், அதிகமா கூப்பிடுறான். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க, ஏசப்பா அவனை கண்டுக்க மாட்டேங்கிறான், நீ ஏன் சும்மா இறங்கு இறங்குன்னு கூப்பிடுறேன்னு சொல்லி எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. ஆனா 49ல வாசிக்கிற பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்படின்னா என்னன்னா, 48 கடைசியில அவன் கூப்பிட என்ன செஞ்சான், அதிகமாய் கூப்பிட்டான் என்று இருக்கோ. 49:1 49ஆவது வேதவசனத்துல வாசிக்கிற பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னான். அப்ப எப்படி சொல்றேன்னா, நீங்க கூப்பிடுகிறத கேட்டுட்டு கடந்து போகிற தேவன் அல்ல, நிச்சயமாலுமே கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்வார். ஒண்ணு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறதுக்கு உதவி செய்வார், அந்த பிரச்சனையில ஒரு அற்புதத்தை செய்வார், அந்த பிரச்சனையில அதிசயத்தை செய்வார், அல்லது அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாய் கற்றுக் கொடுப்பார். என் அன்பு சகோதரனே, அதனால அந்த கானானிய ஸ்திரியை போல நீங்க தொடர்ந்து கூப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ராம் முழுதும் கூப்பிடணுமா, பகலெல்லாம் கூப்பிடணுமா, தொடர்ந்து கூப்பிடணும். எனக்கு இறங்குங்க, இந்த விஷயத்துல எனக்கு இறங்குங்க ஏசப்பா, நீங்க இறங்குங்கன்னு நீங்க கூப்பிட கூப்பிட நிச்சயமாலுமே தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒன்று, நீங்கள் அவரை தொடர்ந்து கூப்பிட வேண்டும். 2வது பாருங்க, 25வது வேதவசனம் அப்படி சொல்றாரு, நான் வந்து இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்த, மற்றபடி அல்லன்னு சொல்றாரு. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதல்ல என்றார். அடுத்த வேதவசனம் பாருங்க, அதற்கு அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. என்ன சொல்றா பாருங்க, அதாவது நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேன், ஏன்னா நீ கானானிய ஸ்திரீ, நீ சபிக்கப்பட்ட ஸ்திரீ, உனக்கு நான் இந்த உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன பொழுது அவ சொல்ற, நாய்க்குட்டிகளுக்கு நான் இதை எடுத்து போட மாட்டேன்னு சொன்ன பொழுது ஒருவேளை கோவிச்சுட்டு நீங்க நான் நாயின்னு சொல்லிட்டீங்களே, நான் போராண்டுவரேன்னு சொல்லி அவ போகல. அந்த நாயா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாய்கள் மேஜையிலிருந்து விழுகிற அந்த சின்ன துணிக்குகளுக்காக ஏங்கிட்டு நிக்குமே, அப்படி நான் ஏங்கிட்டு நிக்கிறேன். இது எதுக்கு அடையாளனா, அவள் தன்னை தாழ்த்தி தேவன்கிட்ட போய் கேட்டா. ஏன்னா கானானியர் சபிக்கப்பட்டவங்க, அவங்க மேல தேவனுடைய கோபம் இருக்கிறது, அவங்க மேல தேவனுடைய சாபம் இருக்கிறது. ஆனாலும் என்ன தாழ்த்துற, நீங்க எனக்கு இறங்குங்க. ஒருவேளை ஆண்டவர் நான் கூப்பிட்ட இறங்கல அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையோடு மேட்டுமையோடு கூட ஆண்டவர்கிட்ட நிக்காம, எனக்கு தாழ்த்தி நான் தாழ்த்துற ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்துல நீங்க உதவி செய்யுங்க, நான் நாய் தான் ஆண்டவரே, நாயா இருந்தாலும் மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளுக்காக நான் காத்திருக்கிறது போல ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய மகள் சொஸ்தமாவலே,
நீங்க ஒரு வார்த்தை தன்னை தாழ்த்தி கேட்கிறா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை தேவனிடத்துல நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களை தரமிட்டு தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் என்ன தாழ்த்தி கேட்கிறேன், இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்யுங்க, இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் தாழ்த்தி தேவன்கிட்ட கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாலுமே உங்களுக்கு உதவி செய்வார். தாழ்மை முக்கியமா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தாழ்த்துங்க. எந்த மட்டும் தேவ பிரசனத்துல தாழ்த்தணுமோ. ஏன்னா பெருமை கொண்டபடினால் தான் பிசாசு மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டான். அந்த பெருமையின் ஆவி நமக்குள்ள ஒருபோது வரக்கூடாது. தாழ்மையான இந்த இருதயம் வேணும், தாழ்மையான இருதயம் வேணும். அதாவது இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்த வில்லியம் கேரியை குறித்து ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க. அந்த வில்லியம் கேரி நிமித்தம் இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கினவர். அதாவது நீராவி என்ஜினை தயாரித்தவர். அடுத்து வேதாகமங்களை, அதாவது பழைய ஏற்பாடு மாத்திரம் 20 மொழிகளிலும், புதிய ஏற்பாடு மாத்திரம் 40 மொழிகளிலும் அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட பெரிய சாதனையாளவர். அதாவது அந்த வேளாண்மை துறை, விவசாயத்துல பெரிய சாதனை படைத்த மனுஷன், விவசாயத்துல பெரிய சாதனை படைத்த அந்த மனுஷன் அப்படி இருந்து கொண்டிருக்கிற பொழுது இவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்களா, வில்லியம் கேரிக்காக ஒரு பாராட்டு விழா நடத்தினார்களா. அதில் அநேக தாசர்கள் வந்து வில்லியம் கேரியை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்களா. அதுல ஒரு பொறாமை பிடித்த மனுஷன் என்ன செஞ்சாரா, இப்படியா இந்த வில்லியம் கேரிய பெருமைப்படுத்துறாங்களேன்னு நினைச்சிட்டு அவரை இப்படியாவது தாழ்த்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன செஞ்சாரா, வில்லியம் கேரி பேக் சைட்ல அமர்ந்து இருக்கிற பொழுது வில்லியம் கேரி குறித்து பேசிட்டே வந்தவர் திடீர்னு சொன்னாரு, இந்த வில்லியம் கேரி யார் தெரியுமா, பல சூக்களை தைக்கிறவர் என்று சொன்னாரா. சூக்களை தைக்கிறவர் என்று சொன்னாரா. அதாவது ஷூ மேக்கர் என்று சொன்னார்கள். சூக்களை எல்லாம் உருவாக்குகிறவர் என்று சொன்னாரா. அப்ப இத வில்லியம் கேரி கேட்டுக்கொண்டே இருந்தாரா. எல்லாரும் நினைச்சாங்க ஷூ மேக்கர் அப்படின்னா இது ஷூக்களை உருவாக்குகிறவர் என்று சொன்னா ஒருவேளை அவருக்கு கேவலமாயிரும் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. எல்லாருடைய பேச்சுகளும் முடிஞ்சு கடைசியா வில்லியம் கேரி மேடைக்கு வந்தாரு. அவர் பேசுகிற நேரம் வந்த பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசுனீங்க, ரொம்ப நன்றி. ஆனா ஒருவர் சொன்னார், நான் ஷூ மேக்கர் என்று சொல்லி, அதாவது ஷூக்களை தயாரிக்கிறவர் என்று சொல்லி என்னை குறித்து அவர் சொன்னார். நான் ஷூக்களை தயாரிக்கிறவர் அல்ல, பழைய செப்பல்களை தைக்கிறவர் என்று சொன்னாராம். பழைய செப்பல்களை, ஓல்டு செப்பல்களை, அதாவது பீந்து போன செப்பல்களை தைக்கிறவர் என்று சொல்லி இன்னும் தன்னை தாழ்த்தி பேசினாரா, இன்னும் தன்னை தாழ்த்தினாரா. எதுக்கு சொல்றனா, அந்த தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், அந்த கானானை ஸ்திரியை போல முதலாவது கூப்பிட்டு கொண்டே இருங்க, ரெண்டாவது உங்களை தாழ்த்துங்க. நாய்க்குட்டின்னு அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்க ஓடிட்டீங்கன்னா உங்க பிள்ளைதான் என்ன, அவளுடைய பிள்ளைதான் என்ன செஞ்சிருக்கு, மரித்து போயிருக்கு. நாய் தான் ஆண்டவரே, ஆனால் அந்த மேஜைக்காக, மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்காக நான் நிக்கிற ஆண்டவரே, அதனால எனக்கு இறங்கும் என்று அவள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவளுக்கு என்ன செஞ்சாரா, இறங்கினாள். மூன்றாவது அவளுக்குள்ள இருந்து ஒரு காரியம் பாருங்க, 28வது வேதவசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மூன்றாவது அவளுக்குள்ள இருந்தது. முதலாவது அவள் தொடர்ந்து கூப்பிட்டாள், இரண்டாவது அவளை தாழ்த்தி ஜெபித்தாள், மூன்றாவது பாருங்க ஏசப்பாவே அவளை அப்ரிசியேட் பண்றாரு, ஏசப்பாவே அவளை பாராட்டுறாரு. என்ன பாராட்டினா, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை, அதாவது ஏசப்பா முதல் முறையே நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே ஒருவேளை அவர் போயிருக்கலாம், ஆனா அவ போகல. அந்த விசுவாசத்தோடு ஏசப்பா எப்படி இறங்குவார், ஏசப்பா எப்படி உதவி செய்வார், ஏசப்பா எப்படி எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்று அவள் விசுவாசத்தோடு கூப்பிடுறா, விசுவாசத்தோடு தாழ்த்துறா, விசுவாசத்தோடு பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறா. விசுவாசத்தோடு, அந்த விசுவாசமே அவளுக்கு, அவளுடைய மகளுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது.
மாற்றினது, அவளுடைய கண்ணீரை துடைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருமா, அந்த விசுவாசம் உங்களுக்குள் வேண்டும். வேதத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிற பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிற பொழுது, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு தகப்பனுடைய பிள்ளை, அந்த பிள்ளைய என்ன செய்றான், பிசாசின் பிடியினால மிகவும் வேதனைப்படுறான். அந்த பிள்ளையின் தகப்பன் ஏசப்பாட்ட வந்து சொல்றாரு, இந்த பிள்ளை என்ன செய்ய மரண அவஸ்தைப்படுறான், அநேக தர தீயிலும் தண்ணீரிலும் இந்த பிசாசு அவனை தள்ளி விடுது, எங்களுக்கு மனமிறங்கி எங்களுக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யும், எங்களுக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யும் என்று சொல்லி அந்த பிள்ளையின் தகப்பன் கேட்கிறாரு. அதுக்கு ஏசப்பா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன பாருங்க, ஏசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தத்தோடு சொன்னானா. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க, ஒருவேளை எனக்குள்ள அந்த விசுவாசம் கூட இல்ல, ஏசப்பா கானானி ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்றாரு, ஒருவேளை எனக்கு விசுவாசிக்க கூட தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் அந்த விசுவாசிக்கிறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளையின் தகப்பன் சொன்னாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் எனக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்ப நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் எனக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசத்தை நீங்கி போடுங்க, இந்த விஷயத்துல எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, இந்த விஷயத்துல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த கடன் பிரச்சனையில நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வியாதியின் நடுவுல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த போராட்டத்துல உதவி செய்யுங்க, இந்த வேலை ஸ்தலத்துல எனக்கு உதவி செய்யுங்க, என் கணவனுக்கு நடுவுல, என் மனைவிக்கு நடுவுல, என் பிள்ளைகளுக்கு நடுவுல, என் உறவுகளுக்கு நடுவுல, சுற்றி இருக்கிற நபர்களுக்கு நடுவுல நீர் எனக்கு உதவி செய்யும். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, தேவரே நீர் எனக்கு துணை செய்கிறீர் என்பதையோ, நீர் என்னை தேற்றுகிறீர் என்பதையோ என் சத்துருக்கள் கண்டு வெட்கப்பட்டு போகும்படியா எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பி என்று சங்கீதம் 89 நம்ம வாசிக்கிறோம். இதே போல நீங்க கேட்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு துணை செய்றீங்கறத நான் தெரிந்து கொள்ளும்படி இந்த விஷயத்துல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க என்னோடு தான் இருக்கிறீங்கங்கறத நான் விளங்கிக் கொள்ளுகிறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யறது மாத்திரமல்ல, என்னை விசுவாசிக்க செய்யுங்க, எனக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எனக்குள் அன்னைக்கு சீசர்கள் சொன்னாங்க, எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணும், எங்கள் விசுவாசத்தை நீர் எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுமே. அந்த விசுவாசத்தை கேளுங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்கள். அப்ப விசுவாசத்தை நமக்குள் துவக்குகிறதும் முடிக்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால் ஆண்டவரே இந்த விஷயத்துல நீங்க எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஆண்டவரே, ஆனா எனக்கு விசுவாசிக்க உதவி செய்யுங்க. லாசரு மரித்து போயிட்டான், அவனை எழுப்பணும். அதுக்கு எழுப்புறதுக்கு ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரன், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இந்த பிரச்சனையை மாற்றுவார், இந்த போராட்டத்தை மாற்றுவார், இந்த கடன் பிரச்சனையை மாற்றுவார், என் தேவையை சந்திப்பார், எனக்கு ஒரு குழந்தையை தருவார், எனக்கு ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது, அதை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா நாங்கள் குடும்பமாய் ட்ரெயின்ல போய் கொண்டிருந்தோம். அந்த ட்ரெயின்ல ஒரு சகோதரன் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது என் கணவர் அந்த சகோதரனை பார்த்து கேட்டார், இவ்வளவு வைராக்கியமாக நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களே, இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி என் கணவர் அந்த சகோதரனிடத்துல கேட்ட பொழுது அந்த சகோதரன் சொன்ன சாட்சி பயங்கரமான ஒரு சாட்சியாக இருந்தது. அதாவது அந்த சகோதரன் இந்து மார்க்கத்தில் இருந்த ஒரு மனுஷன், நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், அவருக்கு ஒரு மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் இருந்தார்களாம். அப்போ அவர் நல்ல சந்தோஷத்தோட தான் இருந்து கொண்டிருந்தார். அவர் இந்து மார்க்கத்துல மிகவும் பக்தி வைராக்கியமா இருந்தபடினாலே கோயில்களுக்கெல்லாம் போய் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்வார். அப்ப அவர் நினைச்சாரா, நம்மளுடைய பிசினஸ் அல்லது நம்மளுடைய தொழில், நம்மளுடைய கம்பெனி இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மந்திரவாதியின் இடத்துல போய் கேட்டாராம், என்னுடைய தொழில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அல்லது இன்னும் அதிகப்படுத்த நான் என்ன செய்யணும்,
செய்யணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அந்த மனுஷர் சொன்னாரா, 7 மலை நீங்கள் ஏறி இறங்குகிற பொழுது உங்கள் தொழில் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலோ அநேக விதத்துல விருத்தி அடைந்து இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி அந்த மந்திரவாதி இந்த மனுஷனிடத்திலே சொன்னாராம். உடனே இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தீர்மானத்தோடு கூட ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு மலையாக ஏறி ஏறி ஒவ்வொரு மலைகளிலும் இருக்கிற அந்த கோயில்களிலே போய் பரிகாரம் செய்து கொண்டே வந்தாரா. ஒவ்வொரு மலைக்கும் போய் 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 பரிகாரம் செய்து கொண்டே வருவாரா. என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு மலைக்கு ஏறி ஏறி அவர் போய் விட்டு வீட்டுக்கு வருகிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு இழப்புகள் நடந்து கொண்டே இருந்ததா. அப்படி 7 மலையும் அவர் ஏறி இறங்கின பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அவருடைய தொழில் முற்றிலுமாய் என்ன செஞ்சது, நஷ்டம் அடைந்து விட்டது. அவருடைய மனைவி அவரை விட்டு போய்விட்டார்கள், அவருடைய பிள்ளைகளும் அவரை விட்டு போய்விட்டார்கள். இவர் தனித்தவராய் மாற்றப்பட்டார். இவருக்கு மிகுந்த ஒரு வேதனை. பரிகாரம் கேட்டு போய் அந்த சாமி சொன்னதைத்தான செஞ்ச, அந்த மந்திரவாதி சொன்னதைத்தான செஞ்ச, 7 மலை ஏறி நல்ல பரிகாரம் பண்ணினே, என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி மிகவும் என்ன செஞ்சார, வேதனைப்பட்டு தன்னோடு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லாதபடினாலே குடிக்கு அடிமையாக மாற்றப்பட்டார். குடித்து இருந்த எல்லா காசையும் அவர் செலவழித்து விட்டார். இனி பைத்தியக்காரனை போல அலைவது போல அவர் அலைந்து கொண்டிருந்தார். அப்படி அவர் என்ன செய்தாரா, ஒரு நாள் மாலை வேளையில நன்றாக குடித்து விட்டு தன் வீட்டினுடைய அந்த மொட்டை மாடியில நின்று கொண்டு சொன்னாரா, தெய்வம்னு ஒண்ணு இருந்ததுன்னா எனக்கு முன்பாக வரட்டும், இந்த கல்லினாலேயே அந்த தெய்வத்தை நான் என்ன செய்வேன், அடிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு செங்கலையும் தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டாராம். எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே இருந்தாரா. அப்படி பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது திடீரென்று சொல்லி அவன் மேல பயங்கரமான ஒரு 1000 வாட்ஸ் பல்பினுடைய அந்த வெளிச்சம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வெளிச்சம் அவர் மேல என்ன செஞ்சான், அடித்ததா. அந்த வெளிச்சத்தினுடைய அந்த பவரை தாங்க முடியாம அவர் என்ன செஞ்சாரா, அப்படியே படார்னு கீழே விழுந்தாரா. விழுந்தது மாத்திரம், விழுந்த உடனே ஒரு சத்தம் கேட்டுதான், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே என்கிற ஒரு சத்தம் அவருடைய காதுல கேட்டதாம். உடனே அவர் என்ன செஞ்சாராம், அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே அவர் என்ன செஞ்சாராம், அப்படியே மயங்கின நிலைக்கு சுய நினைவற்றவராய் மாறிவிட்டாரே. ஒரு 3 மணி நேரம் கழித்துதான் அந்த எல்லையிலிருந்து அவர் எழுந்தாரா. அந்த எல்லையிலிருந்து அவர் எழுந்தாலும் கூட அந்த சத்தம் அவருடைய காதுல கேட்டுக்கொண்டே இருந்ததா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே என்கிற அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தா. இந்த சத்தத்தினுடைய ஆழமும் தெரியவில்லை, அகலமும் தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவும் இல்லை. அவர் என்ன செஞ்சாரா, எழும்பினாரா, குளிச்சுட்டு அவர் என்ன செஞ்சாரா, அடுத்த நாள் ஏதோ ஒரு காரியத்திற்காக பஸ்ல போனாரா. அப்படி போய்கொண்டிருந்த பொழுது அவர் பஸ்ல பின் சீட்ல அமர்ந்து போய்கொண்டே இருந்தாரா. அப்ப அவர் அப்படி சைட்ல பார்த்துட்டே போகிற பொழுது ஒரு வீட்டினுடைய செவிற்றிலே எழுந்து இருந்ததா. இவருக்கு சொன்ன எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே என்கிற அந்த வார்த்தை ஒரு சுவர்ல எழுந்திருந்ததா. இத பார்த்த உடனே அடுத்து அவரு அந்த பார்த்து கொஞ்ச தூரத்துல ஸ்டாப் வந்துச்சு, இறங்கிட்டு அந்த வசனம் இருக்கிற அந்த வீட்டை நோக்கி போனாராம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, இது எங்க இருக்கிறது என்று சொல்லி அந்த வீட்டாட்களிடத்துல கேட்ட பொழுது உடனே அந்த வீட்டில் இருந்தவர்கள் ஒரு வேதாகமத்தை எடுத்து அவருடைய கைகளிலே கொடுத்து, இதை வாசியுங்கள், இதை வாசிக்கிற பொழுது இதனுடைய விளக்கத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு வேதாகமத்தை அவருடைய கைகளிலே கொடுத்தார்களா. அவர் அந்த வேதாகமத்தை வாசித்தாரா. வாசிக்க அவருக்குள் சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது, இழந்து போன நிம்மதியெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பா அவருடைய இருதயத்துக்குள் வர ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அதற்கு பின்பு என்ன செஞ்சார், ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது, நாட்கள் ஆக எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். மனைவி வந்தது, பிள்ளைகள் வந்தார்கள், மறுபடி இழந்து போன அந்த சந்தோஷத்தை அவர் திரும்பவும் பெற்றுக்கொண்டார். அப்படி பெற்றுக்கொண்டபடினால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட இயேசு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த இயேசுவை கொடுக்க வேண்டும், இயேசுவை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாலக்காட்டில் இருந்து இந்த பெங்களூர் போகிற இந்த ட்ரெயின்ல நான் என்ன செய்வேனா, ஒரு நாளைக்கு ஒரு முறை போயிட்டு வருவேன். அப்படி காலையில போயிட்டு சாயந்தரம் வருகிற பொழுது இப்படி எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னாரா. ஒவ்வொரு கம்பார்ட்டா ஏறி என்ன செய்வார், அவர் சுவிசேஷத்தை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரா. என் அன்பு சகோதரனே, ஒருவேளை வாழ வழி இல்லையே, மரணம் தான் என் வாழ்க்கையில முடிவுன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு
ஏசப்பா சொல்றாருமா, நான் உனக்கு உதவி செய்கிற தேவன். ஏன்னா உன்னை வாழ வைக்கிறதுக்காகத்தானே என்ன இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னை வாழ வைக்கிறதுக்காகத்தானே என் ஜீவனையே உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னை வாழ வைக்கிறதுக்காகத்தான் என் சரீரத்தை என் ரத்தத்தை உனக்கு பானமாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால நீ என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நான் உனக்கு உதவி செய்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவ சித்தம் இல்லாமல் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை. இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வாழ வைக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வாழ வைக்கும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாரும் இப்பொழுது அந்த வாழ வைக்கிற அந்த அபிஷேகம் இறங்க வேண்டும். ஆண்டவரே, வாழ வழி இல்லையே, வாழ வழி இல்லையே, வழி இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இந்த கானானிய ஸ்திரீயை போல யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு எந்த நிலையிலே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்களோ அந்த இடத்துல தேவாதி தேவ நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் வியாதிகளோடு, கடன் பிரச்சனைகளோடு, குழந்தை இல்லாமல் திருமண தடையோடு கூட யாரெல்லாம் நிற்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு இந்த சூழ்நிலையிலே நீர் உதவி செய்வீராக. நீர் அவருக்கு துணை செய்கிறீர் என்பதையோ, நீர் அவர்களை தேற்றுகிறீர் என்பதையோ, அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் காணும்படி அவர்களுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்துல தாழ்மையோடு நான் கேட்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. நிச்சயமாலுமே இந்த வார்த்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாலுமே இந்த வாழ வைக்கும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் வருகிற வார்த்தை உங்களை நிச்சயமாய் வாழ வைக்க போகிறது. இந்த உலகத்திலே நீங்களும் ஒரு சாதனையாளர்களாய் மாறப் போகிறீர்கள். நிச்சயமாலுமே கர்த்தர் தாமிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.